கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பிளாக் பஸ்டர் சண்டே செம்மையான 2 மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை சரியான ஒரு மேட்ச்ங்க. நிறைய பேர் சொல்லலாம், என்ன ப்ரோ கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா ஐபிஎல் இப்படித்தாங்க இருந்தது. ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா அதுக்கு பகல் மேட்ச் தான் சாட்சி. பொதுவா 2 மேட்ச்ல என்ன நடந்தது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 160 180 இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டார்கெட். அதுக்குள்ள வந்துட்டு சுருட்டுறதா வந்துட்டு கதையாவே இருந்தது. இப்படிப்பட்ட டெம்ப்ளேட் தான் 2021 வரைக்குமே இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, குவாலிட்டியான பவுலர்ஸ் கிடையாது. அட் த சேம் டைம் ஈஸியா 250 260 280 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு ஆட்டங்க. என்ன மாதிரியான ஒரு ஆட்டம். இசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் தெரிக்க விட்டாரு. ஃபர்ஸ்ட் 100 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் இருக்கேன்டா பிசிசிஐ எல்லாம் நோட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல பண்ணிட்டாருங்க. ஸோ அந்த மேட்சே பார்த்தோம் அப்படின்னா 280 ஹியூஜ் டார்கெட்டை ஸோ ராஜஸ்தான் சேஸ் பண்ண முடியாம ஸோ எஸ்ஆர்எஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதை விட எப்பவுமே அந்த லோ டோட்டலை கடைசி வரைக்கும் கொண்டு போறது தான், அதுதான் கிரிக்கெட், அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே உண்மையாலுமே டெரிஃபிக்கான ஒரு பவுலிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மிக முக்கியமான ஒரு மேட்ச். சீசன் ஓப்பனர் சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படியோ சேப்பாக்கில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸோ பவுலர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம். ஸோ அந்த வகையில் நூர் அகமது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸோ அதுக்கப்புறம் ஜட்டு அஸ்வின் 12 ஓவர் ஸ்பின்னை போட்டு தள்ள போறாங்க. அது மட்டும் ஸ்வாரா தெரிஞ்சது. அதே மாதிரி தாங்க கலீல் அகமது இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா இருப்பாருங்க. உண்மையாலுமே தீபக் சகருக்கு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டை இனிஷியலாகவே எடுத்தாங்க. அட் த சேம் டைம் கலீல் அகமது உண்மையாலுமே சூப்பராக போட்டார். பவர் பிளேயில் அவர் கொடுத்த 3 ஓவர் உண்மையாலுமே தரமான 3 ஓவருங்கிறத சொல்லி ஆகணும். சாம் கரனுக்கு மட்டும் நடுவில் கொடுத்தாங்க. ஸோ அவர் ஓவர் அடி வாங்கினாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் பத்திரான இன்ஜுரி, அவருக்கு பதிலாக நேதன் எல்லிஸ். உண்மையாலுமே டெரிஃபிக்கான ஒரு பவுலிங் யூனிட்டாக இருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுலேயும் ஹோம்ல செமையாக பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு பவுலிங் யூனிட் அவேல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்க்கணும். ராஜஸ்தான் கூட முதல்ல அவே மேட்ச் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் ஸோ மும்பை இந்தியன்ஸோடைய பேட்ஸ்மேன்கள் எல்லாமே கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூரியகுமார் யாதவுக்கும் திலக் வர்மாவுக்கும் நடுவில் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. அங்கேயே தூக்குனாருங்க, வந்தாருங்க. 10 கோடிக்கு எதுக்கு இந்த பயன் எடுத்தோங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியுதானுங்கிற மாதிரி நூர் அகமது 4 விக்கெட்டை சும்மா அப்படியே சொல்லட்டி போட்டாரு. அஸ்வின் கிட்ட ஒரு விக்கெட்டு, ஜடேஜா 4 ஒரு செம்ம எக்கனாமிக்கலா போட்டாரு. அட் த சேம் டைம் நேதன் எல்லிஸ் கடைசியா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சாருங்க. தீபக் சகர் ஃபைனலா சொந்த டீமுக்கு ஆப்போசிட்டாவே பார்த்தோம் அப்படின்னா சரியான ஒரு நாக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆடி கொடுத்தாரு. ஒரு 26 ரன்ஸ் ரொம்ப குரூசியலான ரன்ஸுங்க. அதனால தான் 150 போச்சு. இவ்வளவு தூரம் எம்ஐ ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் ஸோ எப்பவுமே ஓப்பனிங்ல இறங்கக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா முதல் கொண்டு அவருக்கு பிடிச்ச பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஒன் டவுன்ல வரலாம். ஸோ நமக்கு தேவை ஸோ ஓப்பனிங்ல ஒரு 30 ரன் 40 ரன் யாராவது போட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம கேரி பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாரு. ஆனால் ஓப்பனிங்ல ராகுல் திரிபாத்தியா இம்பாக்ட் பிளேயராக அனுப்புனாங்க. ஸோ பெருசாக சோதிக்கல. ரச்சின் அண்ட் ரொம்ப முக்கியமாக ருத்ராஜ் கைக்வாட் சரியான ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ 50 அடிச்சுட்டு கேப்டன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் ரச்சின் பொறுமையாக ஆனாரு. மிடில் ஆர்டர் டோட்டல் கொலாப்ஸுங்க. அதற்கு காரணம் விக்னேஷ், சின்ன பையன், கேரளாவை சேர்ந்த பையன். ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் உருவாகுவாங்கன்னு தெரியும். சான்ஸ் கொடுத்தாங்க, செம்மையா போட்டாருங்க சேப்பாக் விக்கெட்ல. ஸோ பயங்கரமா விக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு விழுந்துச்சு. தீபக் ஹூடா, சாம் கரன் எல்லாருமே சொதப்பிட்டாங்க. மிடில் ஆர்டர் நமக்கு தெரியுது கிளியர் கட்டா, யாராவது டாப் ஆர்டர்ல அடிக்கலைன்னா மிடில் ஆர்டர்ல ஓட்டை இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ அதுக்காக வந்துட்டு இதே பிளேயிங் லெவன்ல டோட்டலா மாற்றி அமைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு மேட்ச் தான். ஸோ மேபி சேப்பாக்க தாண்டி அவேவா இருந்தா, இதே ஃபாஸ்ட் பாலரா இருந்தா ஸோ பேட்ஸ்மேன் நல்லா ஆடி இருக்கிறக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 160 180 இருக்கக்கூடிய ஒரு ட்ராக் தாங்க. இதுல 200 அப்படிங்கிறதெல்லாம் போனாலே ஆச்சரியம் தான். ஒரு 10 மேட்ச் ஆடுறீங்களா, அதுல ஏதோ 2 மேட்ச் 200 போகலாம். மற்றபடி 160 to 180 விக்கெட் தான். ஸோ இவ்வளோதான் ஆட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அடிச்சாலும் ஸ்பின்னர் செமையா பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த வகையில் சிவன் தூபியோட விக்கெட் எல்லாம் சூப்பராக எடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சு. மேட்ச் கடைசி வரைக்கும் போச்சு. MS தோனி அவர்கள் வந்தாரு. இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஒன் ஃபார் அ ஃபியூச்சர், மாற்றமே கிடையாதுங்க. நாட் ஒன்லி சிஎஸ்கே, நியூசிலாண்டுக்குமே. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட அந்த பொட்டன்சியல் இருக்கு. ஹிட்டிங் மட்டுமே ஆடக்கூடிய பொட்டன்சியல் இருக்கு. போன சீசன் சும்மா கசாமுசான்னு துருத்திட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க. பொறுமையா நீட்டா கடைசி வரைக்கும் எப்படி இன்னிங்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு 40 பால் பிடிச்சி 50 ரன் அடிச்சாலுமே கடைசியா அந்த 2 6 அவர் வந்துட்டு அடிச்சு கொடுத்ததான் ரொம்ப ரிலீஃபா இருந்தது. ஸோ அவரோட அதை முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலா சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் சரியான ஒரு ஃபைட், அதில் மாற்றம் கிடையாது. ஓவராலா ஒரு சூப்பரான ஒரு கேம், நல்ல ஒரு சூப்பர் கேமை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருந்தது. உண்மையாலுமே 2 டீமுமே பெட்டரா பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசிட்டர்ஸா யார் வர போறாங்க அப்படின்னா ஆர்சிபி. அவங்க நேற்று மேட்சை வின் பண்ணிட்டு போறாங்க. ஸோ 2 டீமும் எப்படி மோத போறாங்க அப்படிங்கிறத நம்ம 28ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட என்கவுண்டர்ஸ் இருக்கு. அதை பத்தின அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஸோ இதை
பத்தின கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.